Welcome to Joe Math. I'm Jyotilakshmi Maths tutor. Students, last class நீங்கள் surdsனா என்ன, types of surds, then the 4 basic arithmetic operations on surds இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் எக்ஸசைஸ் 2.6ஓட இனி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கிளாஸ்க்குள்ளே போகலாமா? So exercise 2.6, see the first question, simplify the following using addition and subtraction using the properties of surds. Okay, so நம்ம இப்போ என்ன பண்ணோம், add or subtractionல இருக்கு. ஸோ surds property யூஸ் பண்ணி addition or subtraction பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு addition and subtraction property of surds பற்றி சொல்லியிருக்கேன். 2 surdsை ஆட் பண்ணணுனாலும் சப்ட்ராக்ட் பண்ணணுனாலும் அந்த surd வந்து எப்படி இருக்கணும்னா லைக் surdsஸாக இருக்கணும். அப்போ தான் அதை என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும், சப்ட்ராக்ட் பண்ண முடியும். லைக் surdsனால் ஆர்டர் ஆஃப் த surdsஸும் சேமாக இருக்கணும், ரேடிக்கல் சைனுக்குள்ளே இருக்கிற நம்பரும் சேமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கா பாருங்கள், இங்கே இது surd, இங்கே √3 √3 √3. ஸோ ஆல் தீஸ் ஆர் லைக் surds. ஸோ இதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் நத்திங் பட் இந்த நம்பர்ஸ் கோஎஃபிஷியன்ட், அதாவது இது இப்போ 5x + 18x - 2x இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம 18 + 5 என்ன பண்ணுவோம் 23, 23 - 2 21xன்னு ஆன்சர் கொடுப்போம். சேம் வே அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நத்திங் பட் 5 + 18 - 2 எடுத்துக்கோங்க. √3 take it as common. So 18 + 5 is 23, 23 - 2 is 21. So 21 √3 is the answer. That's all. Okay. See the fourth subdivision. Fourth subdivisionல பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே பாருங்கள் கியூப் ரூட்டில் இருக்குது. அட் த சேம் டைம் உள்ளே இருக்க நம்பர் வந்து எதில் இல்லை அப்படின்னா சேமாக இல்லை. பாருங்கள் இங்கே 40 இருக்குது, ரூட்குள்ளே இருக்க நம்பர் 625 இருக்குது, இங்கே 320 இருக்குது. எல்லாமே கியூப் ரூட் தான், பட் உள்ளே இருக்க நம்பர் சேமாக இல்லை. அட் த சேம் டைம் அது அதனுடைய சிம்பிளிஃபைட் ஃபார்ம்லேயும் இல்லை. ஸோ இப்போ ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிளிஃபைட் ஃபார்முக்கு மாற்றணும். ஃபஸ்ட்டு இந்த உள்ளே இருக்க நம்பர் எடுத்துக்கோங்க 40. ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறது க்யூப் ரூட். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம 3 3யாக பேர் பண்ணோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 40யை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸா 20 2 10 2 5 5 1. ஓகே, நெக்ஸ்ட்டு 625 எடுத்துக்கோங்க. 5ல் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 5 1s are 5 2s are 5 5s are again 5 5 25 here 5 5 5 1. next one is 320. இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. 5 டைம்ஸில் பண்ணலாம் இல்லையா. ஸோ 5 6 are carry over 2 for 64, then 2 times, then here 32 2 16 2 8 2 4 2 2 2 1. ஓகே, ஸோ இப்போ இதை எல்லாமே ஃபேக்டரைஸ் பண்ணி முடிச்சாச்சு. க்யூப் ரூட்டுன்றதுனால நம்ம பேர் பண்ணும்போது என்ன பண்ணும், 3 3யாக பேர் பண்ணோம். இது 3யும் பேர் பண்ணிட்டோமா, இது தனியாக நிற்கிது. இங்கே 3 5s பேர் பண்ணியாச்சு, இந்த 5 தனியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 2s அகெயின் 3 2s பேர் பண்ணிட்டிங்கன்னா இங்கே 5 தனியாக நிற்கும். ஸோ இப்போது நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் க்யூப் ரூட் ஆஃப் 40 என்னதுன்னு பார்ப்போம். க்யூப் ரூட் ஆஃப் 40. ஸோ 3 2s பேர் பண்ணிட்டோமா, ஸோ ரூட்லேருந்து 2 வெளியில் வந்துடும். இந்த 5க்கு பேர் இல்லாததுனால என்ன எழுதணும், நம்ம க்யூப் ரூட் ஆஃப் 5ன்னு அப்படியே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி க்யூப் ரூட் ஆஃப் 625. ஸோ 3 5s பேர் பண்ணியாச்சா, ஸோ ரைட் 5, ரூட்லேருந்து இந்த 5 மட்டும் வந்துடும். ஸோ ஒன்றுத்துக்கு பேர் இல்லை, ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 5. நெக்ஸ்ட் பாருங்கள் 320, க்யூப் ரூட் ஆஃப் 320. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் 2 2வாக பேர் பண்ணிங்கன்னா இந்த 3 2ஸ்க்கு ஒரு 2, அகெயின் இந்த 3 2ஸ்க்கு அனதர் 2, தென் 5க்கு இங்கே பேர் இல்லை, ஸோ இன்டூ cube root of 5. So 2 2s are 4, 4
cube root of 5. இப்போ நம்ம இதில் இருந்த cube root of 40, cube root of 625, cube root of 320 எல்லாத்துக்குமே simplified form எழுதிட்டோம். ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா third part பாருங்கள் சேமாக இருக்கும். இப்போ எல்லாத்துலேயுமே cube root of 5. ஸோ லைக் சர்ட்ஸாக கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த கொஷினுக்கு வாங்க. 5 into cube root of 40 plus 2 into cube root of 625 minus 3 into cube root of 320. ஸோ இதுக்கு சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம். இந்த 5 அப்படியே எழுதிக்கோங்க. into cube root of 40 என்னது 2 cube root of 5. 2 cube root of 5 plus 2 cube root of 625 என்ன வரும் 5 cube root of 5 minus இந்த 3 எழுதுங்க. then cube root of 320 is 4 cube root of 5. so now multiply this. 5 into 2 is 10 cube root of 5. again 5 into 2 is 10 cube root of 5 minus 4 3s are 12 cube root of 5. so இப்போ எல்லாமே லைக் சர்ட்ஸாக மாறிடுச்சா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எடுங்க. 10 + 10 minus 12 into cube root of 5. so 10 + 10 is 20, 20 minus 12 is 8. 8 cube root of 5 is the answer. See the second problem. Simplify the following using multiplication and division properties of surds. இப்போ நம்ம multiplication division property யூஸ் பண்ண போகிறோம். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆஃப் சர்ட்ஸ் பண்ணும்போது நமக்கு அது லைக் சர்ட்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தட் இஸ் ஆர்டர் ஆஃப் த சர்ட்ஸ் மட்டும்தான் சேமாக இருக்கணும். உள்ளே இருக்க நம்பர் வந்து மாறி இருக்கலாம். ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு வெறும் எப்படி இருக்கணும், ஆர்டர் ஆஃப் த சர்ட்ஸ் மட்டும் சேமாக இருக்கணும். ஓகே, அதாவது இங்கே ஸ்கொயர் ரூட்னால் இங்கேயும் ஸ்கொயர் ரூட் இருக்கணும். இங்கே பாருங்கள் கியூப் ரூட் உள்ள நம்பர்ஸ் வந்து எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ இது டிவைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் square root of 35 divided by square root of 7. So இதை எப்படி எழுதலாம்னா equal to square root of 35 by square root of 7 எழுதலாம். ஸோ இதை என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் bring under the same square root. குள்ளே இப்படி எழுதிடலாம் இதை. ஓகே, then 7 5s are which is equal to √5. that's all the answer. ஸோ ரொம்ப சிம்பிளாக டிவைட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் நெக்ஸ்ட்டு. மல்டிப்ளிகேஷனும் எல்லாம் க்யூப் ரூட் இல்லையா, அதனால் சேம் க்யூப் ரூட்குள்ளே 3 நம்பர்ஸையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் இன்ட்டு 8 இன்ட்டு 125 இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, அண்ட் நவ் க்யூப் ரூட் ஆஃப் 27 எப்படி எழுதலாம், 3 க்யூப் எழுதலாமா, 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3, ஸோ 3 க்யூப். 8 எப்படி எழுதலாம், 2 க்யூப், 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. then 125 எப்படி எழுதலாம், 5 க்யூப், 5 into 5 into 5 is 125. ஸோ க்யூப் ரூட்குள்ளே பவரில் எல்லாம் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. தட் இஸ் க்யூப் ரூட் ஆஃப் 3 into 2 into 5 the whole க்யூப்னு எழுதலாம். ஓகே, ஸோ இங்கே க்யூப் ரூட் இங்கேயும் பவரில் 3ன்னும் போது என்ன ஆகிடும்னா க்யூப் ரூட்டும் இந்த க்யூபும் என்ன ஆகும், போயிடும், வேனிஷ் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு 3 into 2 into 5 மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ 5 2s are 10, 10 2s are 30 is the answer. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள். 7 root a minus 5 root b into 7 root a plus 5 root b. இது பார்த்திங்கன்னா ஒரு அல்ஜிப்ராயிக் ஐடென்டிட்டியை உங்களுக்கு ரிசம்பிள் பண்ணும். அது என்ன ஐடென்டிட்டி அப்படின்னா a minus b the whole square, சாரி இங்கே ஆல்ரெடி ஏ இருக்கிறதுனால நான் எக்ஸ் வச்சுக்கிறேன், எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இந்த ஐடென்டிட்டியை அப்படியே ரிசம்பிள் பண்ணுவது. சி ஹியர், எக்ஸுக்கு பதிலாக 7 root a இருக்கும், ஒய்க்கு பதிலாக 5 root b இருக்கும். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் அண்ட் திஸ் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணிங்கன்னா இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எழுதுகிற மாதிரி எக்ஸுக்கு பதிலாக 7 root a the whole square மைனஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஒய் என்னென்னு எழுதலாம் 5 root b the whole square இப்படி எழுதிடலாம். ஓகே, ஸோ 7 ஸ்கொயர் பண்ணும்போது 7 into 7 என்ன ஆகும் 79. ஓகே, ஸோ இல்லாட்டி ஒரு ஸ்டெப் இப்படி எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். 7 into 7, 7 ஸ்கொயர் மீன்ஸ் தென் root a into root aன்னு வரும்.
Okay, 7 root a the whole square means 7 into 7, 7 square. Root a the whole square is root a into root a. Minus, அதே மாதிரி இங்கேயும் எழுதுனீங்கன்னா 5 into 5 into root b into root b. So 7 into 7 is 49. இப்போ ஸ்கொயர் ரூட்குள்ள a into a minus 5 into 5 is 25. இப்போ சேம் ஸ்கொயர் ரூட்குள்ளே கொண்டு வந்துடுங்க b into b. So 49 root of a square minus 25 b into b is b square வந்துடும் இல்லையா, a square b square. ஆல்ரெடி சொன்னேன் ஆர்டர் ஆஃப் த தேர்டும் உள்ள இந்த பவரும் சேமாக இருந்தால் அப்படியே ரூட் வந்து வேனிஷ் ஆகிடும். இங்கே எதுவுமே இல்லைன்னா தட் இஸ் 2, மீனிங் வந்து என்னது 2. ஸ்கொயர் ரூட்க்கு எதுவும் போடணும்னு நெசிட்டி கிடையாது, போடலைனாலும் அண்டர்ஸ்டுட் அது அங்கே ரூட் 2 இருக்கிறதா, ரூட் இருக்கிறதா, ஸ்கொயர் ரூட் இருக்கிறதா. ஸோ அப்போ என்ன ஆகும், இங்கே ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் வேனிஷ் ஆகிடுச்சுன்னா யூ வில் கெட் a here and here 25b. This is the final answer for you. See the fifth subdivision. Square root of 225 divided by 729 minus square root of 25 by 144 the whole divided by square root of 16 by 81. ஸோ இப்போ இதில் வந்து இங்கே சப்ராக்ஷன் இருக்குது, இங்கே டிவிஷன் இருக்குது, அண்ட் தென் இங்கே ஹோல் ப்ராக்கெட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டோடு இருக்குது. அப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியில் வரணும் இல்லையா. ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு 225 உங்களுக்கு தெரியும் 225 இஸ் நத்திங் பட் 15 into 15 எழுதலாமா. ஸோ திஸ் இஸ் 15 ஸ்கொயர். 729 is nothing but 9 into 9 into 9 equal to 9 க்யூப்னு எழுதலாம். பட் இங்கே க்யூப் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், இந்த 9 அகெயின் 3 ஸ்கொயர்னு எழுதி the whole க்யூப்னு எழுதுறேன். ஓகே, which is equal to 3 power 6. ஸோ இப்போ ஈவன் நம்பர் வந்துருச்சு பவரில், முதல்ல ஆட் நம்பர் இருந்தது, இப்போ பவரில் ஈவன் நம்பர் இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட்லேருந்து ஈஸியாக வெளியில் எடுக்கலாம் நம்ம. அண்ட் தென் 25. See the next cert 25 is equal to 5 into 5 which can be written as 5 square. Next 144, no, 12 12s are 144. So 12 into 12 equal to 12 square. Next 16 equal to 4 into 4 equal to 4 square. Next என்ன இருக்கு 81. Take this 81. 81 is equal to 9 into 9 equal to 9 square. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே மோஸ்ட்டாக நம்ம ஸ்கொயரில் எழுதியாச்சு. இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால எல்லாமே ஈஸியாக ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் வந்துடும் உங்களுக்கு. See the first one, this 225 divided by 729 can be written as 15 square by ஸோ இந்த 3 power 6 கூட நம்ம இப்படி எழுதாமல் ரீரைட் பண்ணி இப்படி மாற்றிக்கோங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். 3 cube இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 3 into 2 is 6 இல்லையா, இது வெளியில் போயிட்டு 3 உள்ளே கொண்டு வந்துடுங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கனாலும் ஆர்டர் அதே தான் வரும், 3 power 6 தான். ஸோ நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி எழுதுகிறீங்க 3 cube square. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் minus 225 is written as 5 square and 144 is 12 square. So whole square bracket la potu divided by then square root of, and this is 4 square divided by 9 square. Okay, ipo which is equal to 15 by 3 cube the whole square nu eduthalama idha ulla irukradha, and then square root minus 5 by 12 the whole square, that is inside the square root. Next divided by 4 by 9 square root of 4 by 9 the whole square. ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது, இங்கே பவரில் 2 இருக்குது, அப்போ அப்படியே அது வேனிஷ் ஆகிட்டு உங்களுக்கு என்ன வரும்னா 15 by 3 cube is 3 into 3 is 3 is 27. Then minus இங்கே என்ன இருக்குது 5 by 12 within the square bracket divided by 4 by 9. இங்கேயும் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் போய்டும். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லையா, 3 times tables, the 3 5s are and 3 9s are. So 5 by 9 minus 5 by 12
the whole divided by 4 by 9. ஸோ இப்போது இங்கே என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுத்து தான் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 9க்கும் 12க்கும் எல்சிஎம் என்ன வரும், 12 and 9 3 times 4 3 3 4 1 then 4 1 1 4 3s are 12 12 3s are 36. So 36 is the LCM. So என்ன பண்ணுங்க, common denominator 36 போடுங்க. So 9 4s are 36, so multiply here with 4. 12 3s are 36. So இங்கே multiply with 3. So இப்போ 5 4s are 20 minus 15 divided by 4 by 9. Now which is equal to 20 minus 15 is 5. So இப்போ division sign என்னவா மாறும், multiplication மாறுமா. Then the second fraction order reciprocal 9 by 4. So 9 1s are 9 4s are, which is equal to 5 by 16 is the final answer. So exercise 2.6, third problem. If root 2 equal to 1.414, root 3 is equal to 1.732, root 5 equal to 2.236 and root 10 equal to 3.162. Then find the values of the following correct to 3 places of decimals. So இங்கே பார்த்தீங்கன்னா root 2 value, root 3 value, root 5 value, root 10 value கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நீங்கள் வந்து எப்போவுமே root 2, root 3, root 5 இந்த வேல்யூலாம் மகப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்யூச்சரில் ப்ராப்ளம்ஸ் போடும்போது. ஸோ இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அதுவும் எப்படி கொடுக்கணும் ஆன்சர்னால் டெசிமல்ஸில் கொடுக்கணும். கரெக்ட் டு 3 places ஆஃப் டெசிமல்ஸ், அதாவது டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா 3 digits இருக்கிற மாதிரி ஆன்சர் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு 300 இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணிவிடுவோம். 300, ஸோ 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 100. அகெயின் இங்கே என்ன வரும், 2ல் பண்ணிங்கன்னா 50 or 5ல் பண்ணுங்கள், then 10, again 5 2, then 90. 5ல் பண்ணிங்கன்னா இங்கேயும் 5ல் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, 5ல் பண்ணிங்கன்னா 5 1s are 5, then 18, then 3 6 3 2 2 1. ஓகே, then 8 உங்களுக்கு தெரியும் 2 cube இல்லையா, 4 2 2 2 1. ஓகே, ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 300 என்ன வரும், வாட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 300? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 300 பேரிங் பண்ணோம்னா இங்கே 2 5s 2 2s பேர் பண்ணோம், ஸ்கொயர் ரூட் இல்லையா, ஸோ அப்போ 2 2வாக பேர் பண்ணணும். அப்போ பேர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட்லேருந்து 5ம் வந்துடும் 2ம் வந்துடும், ரிமைனிங் எது நிற்கும், 3 இருக்கும். ஸோ root 3 equal to 10 root 3. Then square root of 90 equal to, so here 2 3s இருக்குது, then 2 இருக்குது, 10 square root of 10 is there. Okay, so 2 3s பேர் பண்ணிவிடுங்க. ரிமைனிங் என்ன இருக்குது, 5 and 2க்கு பேர் இல்லை இல்லையா, ஸோ 5 2s are 10, ஸோ அது என்ன ஆகிடும்னா root 10ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8, 2 2s பேர் பண்ணிட்டிங்கன்னா ரிமைனிங் 1 2 இருக்கும். ஸோ இந்த 2 2ஸ்க்கு ஒரு 2 வந்துடும், ரிமைனிங் 2 is root 2. ஸோ நமக்கு எல்லாமே வேல்யூ கிடச்சிருச்சு. நவ் கொஷினில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 300 can be written as 10 root 3. 10 root 3. Next square root of 90 can be written as, இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது, அதை போட்டுட்டு அப்புறமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 90 is 3 root 10. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் சைன், ஸோ புட் மைனஸ். root 8 is nothing but 2 root 2. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும் நம்ம. 10 root 3 வேல்யூ இங்கே கிவனா, வாட் இஸ் root 3? 1.732. ஓகே, தென் ப்ளஸ் 3, இந்த 3 இங்கே வந்துடும், இந்த ப்ளஸ் சைன் போடுங்க.
root 10 value is 3.162. Then put this minus sign. Then 2. Root 2 value is there 1.414. So இதெல்லாம் multiply பண்ணிடலாம். Okay. So இப்போ 10ஆல் multiply பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லையா? So towards என்ன பண்ணும், லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் மூவ் பண்ணும். டெசிமல் பாயிண்ட் 10னா 10 இருக்குது. ஸோ 1 டைம் மூவ் பண்ணும், 1 டிஜிட் மூவ் பண்ணும். 100னா 2 டிஜிட்ஸ் மூவ் பண்ணும். இது தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்போ இது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆகிடும், 17.32 வந்துடும். ப்ளஸ் now multiply this. 3 2s are 6, 3 6 are 18, carry over 1, 3 1s are 3, 3 plus 1 is 4, then 3 3s are 9. ஸோ 3 டிஜிட்ஸ் தள்ளி இங்கேயும் டெசிமல் பாயிண்ட் வச்சுருங்க. நெக்ஸ்ட் அங்கே 2ல் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? ஸோ 4 2s are 8, 2 1s are 2, again 4 2s are 8, 2 1s are 2, again 3 டிஜிட்ஸ் தள்ளி டெசிமல் பாயிண்ட். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும், இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ ஆடிங் இங்கே நான் பண்ணுறேன். 17.32 தென் 9.486. எப்போவுமே ஆட் பண்ணும்போது சப்ட்ராக்ட் பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி எழுதுங்க. எம்டி ஸ்பேஸை இந்த மாதிரி எண்டில் உள்ளதை, எண்டில் எம்டி ஸ்பேஸ் வரலாம், அது 0 வச்சு ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் நம்ம. 6 10 1 8 16 1 2. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணும், சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ மைனஸ் டெசிமல் பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி எழுதுங்க. 2 8. ஸோ now இங்கே 7 here 9, here 16. 16 minus 8 is 8, 9 minus 2 is 7. Here again we have 7 and 8. அப்போ இங்கேருந்து எடுக்கணுமா 5, 17. 17 minus 8 is 9. 5 minus 2 is 3 and 2. 23.978. And see, after the decimal point we are having 3 digits. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, 3 places of decimals. ஸோ 3 digits வருதான்னு பார்த்துக்கோங்க. See the fourth problem. Arrange surds in descending order. ஸோ நம்ம இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்க சர்ட்ஸை அரேஞ்ச் பண்ணோம். டிசெண்டிங் ஆர்டர்னால் உங்களுக்கு தெரியும், டிக்ரீஸிங் ஆர்டர், பிக்கர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பர் போகிறது. ஸோ இப்போ நீங்கள் இது வந்து ஆர்டர் சேமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஆர்டர் ஆஃப் த சர்ட் சேமாக இருந்ததுன்னா ஈஸியாக எது பிக்கர் எது ஸ்மாலர்னு உள்ளே இருக்க நம்பர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆர்டர் சேமாக இல்லைன்னா அதை கண்டுபிடிக்கிறது வேறு மெத்தட்க்கு போகணும். இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் ரூட் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் சிங்கிள் ரூட்டாக மாற்றலாம். ஜஸ்ட் நத்திங் பட் இங்கே பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் 5. ஸோ இது நம்ம எப்படி எழுதுவோம்னா 5 to the power of 1/3 the whole power 1/2ன்னு எழுதுவோம். ஆல்டுகெதர் என்ன வரும்னா 5 to the power of 1/6 வரும், which can be written as 6th root of 5. ஸோ இந்த மாதிரி போடுறத நம்ம சிம்பிளாக அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 2s are 6ன்னு போட்டு இதை அப்படியே மாற்றிக்கலாம், 6 root of 5. அதே மாதிரி இங்கே மாற்றினீங்கன்னா 4 3s are 12. ஸோ 12th root of 7. இங்கே எதுவுமே கொடுக்கலைன்னா 2 இருக்கிறதா எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, 2 2s are 4. ஸோ 4th root of 3. ஸோ இங்கே எதுவுமே ஆர்டர் வந்து சேமாக இல்லை. இங்கே 6th root, 12th root, 4th root. ஸோ இதை எப்படி டிசெண்டிங் ஆர்டரில் எது பிக்கர் நம்பர் ஸ்மாலர் நம்பர்னு அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இந்த 6 12 4, எல்சிஎம் ஆஃப் 6 12 4. ஸோ இது மூணுத்துக்கும் காமன் மல்டிபிள் என்ன வரும், 12 வருமா? 6 2s are 12, 12 1s are 12, 4 3s are 12. So 12 is the LCM, least common multiple, that is LCM is 12. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குது இல்லையா, 6th root of 5, இதை வந்து நான் 12th rootன்னு எழுத போகிறேன். இங்கே இருக்க 6ஐ எடுத்துகிட்டு 12ன்னு எழுத போகிறேன். இப்போ 6ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும், 6 2s are இல்லையா, 6 2s are 12. அதனால நான் என்ன பண்ண போகிறேன், அந்த 2வை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 12 வரதுனால இந்த 2வை எடுத்து உள்ள பவரில் ரைஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ இது ரெண்டும் ஆக்சுவலி ஈக்குவல் தான். எப்படி அப்படின்னா 6th root of 5 can be written as 5 to the power of 1/6 இல்லையா. ஸோ இதை எப்படி எழுதலாம், தட் இஸ் 12th root of 5 square can be written as 5 square the whole power 1/12ன்னு எழுதலாம். அகெயின் இது எப்படி எழுதலாம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா
2 by 12, again 1 by 6. ஸோ இதுவும் சேம் தான். இது ரெண்டும் என்னது? சேம் தான். அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேர்டோட ஆர்டர் சேமாக வர மாதிரி இப்போ எல்லாத்துக்குமே நான் 12 கொண்டு வந்துடுவேன். ஆர்டர் சேமாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறோம். எப்படின்னு இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க. தட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எடுக்கிறோம், 6th root of 5, LCM is 12. ஸோ இந்த 6 இருக்க பிளேஸில் 12 போட்டுட்டு உள்ளே வந்து ஆல்டர் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா 6ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 12 வரதுனால உள்ளே இருக்க நம்பரோட பவரை இந்த 2 வச்சு ரைஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் இங்கே 18 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 6 3s are 18, அப்போ இங்கே 3 மல்டிப்ளை பண்ணால் தான் 18. ஸோ அப்போ இங்கே க்யூப் வரும், பவரில் வந்து 3 போடணும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு அரேஞ்ச்மெண்ட் தேவையில்லை. ஆல்ரெடி 12th root of 7 தான் இருக்குது. ஸோ இங்கே 12 இருக்கிறதுனால ஆர்டர் சேமாக இருக்கிறதுனால விட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்பர் எடுங்க, 4th root of 3 இல்லையா? ஸோ இங்கே 12 கொண்டு வரோம். இப்போ நம்ம 4 இருக்க பிளேஸில் 12. ஸோ 4 3s are 12. அப்போ இங்கே உள்ள 3யோட பவரை ரைஸ் பண்ணும் 3க்கு. ஓகே, ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 12th root of 25னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 12th root of 3 cube is 27 வரும். இப்போ இது மூணுத்தையும் எழுதிக்கோங்க நீங்கள். 12th root of 25, 12th root of 7 and then 12th root of 27. இப்போ ஈஸியாக எது பிக்கர் நம்பர் எது ஸ்மாலர் நம்பர்னு கண்டுபிடிக்கலாமா? ஆர்டர் போடலாமா? இது ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கும், அதாவது நம்ம டிக்ரீசிங் ஆர்டரில் எழுதுகிறோம், டிசெண்டிங் ஆர்டர். இது செகண்ட் பிளேஸில் இருக்கும், இது தேர்ட் பிளேஸில் இருக்கும். இப்போ நம்ம டிசெண்டிங் ஆர்டர் ஈஸியாக எழுதிடலாம். So the descending order is first place la irukkiradhu enadhu 12th root of 27, second place la irukkiradhu 12th root of 25, next 12th root of 7. okay, இதே ascending order la எழுதணும்னாலும் இதே மெத்தட் தான். smaller to bigger எழுதிக்கலாம். இப்போ இதனுடைய ஒரிஜினல் இதுக்கு வந்துடலாம் நம்பருக்கு. ஸோ இங்கே தட் இஸ் 12th root of 27 is nothing but square root of 3 இந்த நம்பர் இல்லையா? நெக்ஸ்ட்டு 12th root of 25 is nothing but this one, 6th root of, that is square root of and cube root of 5. And then last one is this one, that is cube root of 4th root of 7. Okay, so this is the descending order for you. Exercise 2.6, problem number 5 and 6. So நான் ரெண்டு ப்ராப்ளமையும் கம்பைன் பண்ணி டேபுலர் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டேன். தட் இஸ் 5th question என்ன இருக்குது அப்படின்னா, கேன் யூ கெட் a pure cert if you do these 4 arithmetic operations, that is sum, difference, product, quotient. அதே மாதிரி 6th ப்ராப்ளமில் என்ன இருக்குன்னா, can you get rational number if you do these 4 basic operations. ஸோ இதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் எக்ஸாம்பிளோட கேட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு 4 ஆப்ரேஷன்ஸும் எழுதிட்டேன், இங்கே ஜஸ்டிஃபிகேஷன் எழுதியிருக்கேன். இது பியோர் சர்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இது ரேஷ்னல் நம்பர் எக்ஸாம்பிளுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது பியோர் சர்ட்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், இட் இஸ் இர்ரேஷ்னல் நம்பர். ஸோ இர்ரேஷ்னல் இல்லைன்னா அது என்னவாக இருக்கும்னா ரேஷ்னலாக இருக்கும். அப்போ சர்டு இருந்தாலே அது வந்து இர்ரேஷ்னல் நம்பர்னு உங்களுக்கு தெரியும். இப்போது இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் எஸ் தான் வரும். ஃபார் போத் pure surd and rational, the sum of two surds can be expressed as pure surd and also as rational number. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கணும் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 3√2 ப்ளஸ் மைனஸ் 2√2 எடுக்கிறேன். 3√2 ப்ளஸ் மைனஸ் 2√2. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் சம் பண்ணும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? √2 கிடைக்கும் இல்லையா? 3 - 2 is 1. 1√2 can be written as √2, which is a pure surd. இப்போ இதுவே ரேஷ்னலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் திங், √2 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் √2 கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 0 இல்லையா? வேர் 0 is a rational number.
அதே மாதிரி டிஃப்ரென்ஸ்க்கும் இதே நீங்கள் காமிக்கலாம். நத்திங் பட் both we can say it as yes. Some other example கொடுக்கணும் அப்படின்னா cube root of, that is 4 cube root of 5, okay, plus minus 3 cube root of 5, sorry, subtraction no, so minus 3 cube root of 5, so which is equal to, இங்கே பாருங்கள் ரெண்டும் like surds அப்போ என்ன வரும் உங்களுக்கு 1 cube root of 5 can be written as cube root of 5, which is a pure surd. ஸோ அதே மாதிரி ரேஷனல் நம்பருக்கு கொடுக்கும்போது நீங்கள் cube root of 5 minus cube root of 5, which is equal to 0, again a rational number. Next, the product of two surds can be expressed as pure surd as well as rational. So, two surds எடுத்து நம்ம multiply பண்ணலாம் இப்போ. So, nothing but root 2 into root 3, which can be rewritten as square root of 2 into 3, which is equal to root 6, which is a pure surd. So, இப்போ rationalக்கு பார்க்கும்போது நம்ம root 2 into root 2, which is equal to root 4, which is equal to 2, a rational number. Okay, so the next one is the quotient of two surds, that is division. Quotient na division. இதையும் நம்ம pure surd எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், again rationalaகவும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ இந்த சேம் நம்பர்ஸ் எடுத்திங்கன்னா root 2 divided by root 3, which is equal to square root of 2 by square root of 3, which can be rewritten as square root of 2 by 3, which is a surd. Next one is square root of 8 divided by square root of 2. Okay, so which is equal to square root of 8 by square root of 2, then bring under the same square root 8 by 2 எடுத்தீங்கன்னா இங்கே என்ன வரும் 4. Square root of 4 is 2, which is a rational number. So two rational numbers two surds add பண்ணும்போதோ சப்ராக்ட் பண்ணும்போதோ மல்டிப்ளை பண்ணும்போதோ இல்லை டிவைட் பண்ணும்போதோ அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கலாம்னா ஒரு சர்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ரேஷ்னல் நம்பராகவும் இருக்கலாம், எப்படி வேணால் வரலாம். ஸோ இதுதான் இந்த சம்லேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அவுட் த surds, தட் இஸ் ஆப்ரேஷன் ஆன் surds. ஸோ இந்த எக்ஸசைஸில் நம்ம இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாப்பிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிவிடுங்க. கமெண்ட் செக்ஷனில் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா போஸ்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வெப்சைட் லிங்க் இருக்கும், அதில் போனீங்கன்னா நோட்ஸ் கிடைக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, until then, bye bye, see you.